வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வணக்கம் உங்கள் எல்லாரையும் நான் வில்லேஜ் சிம்பிள் குக்கிங் சேனல் ஜிகே அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது இன்ட்ரோ வீடியோ. அந்த சேனல் ஒன்று ஆரம்பிச்சதும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில்லேஜ் சிம்பிள் குக்கிங் ஜிகே அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கொடுத்து ஆள் கொடுங்க. இதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். நான் போடுற வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீ குக்கிங் சேனலில் நிறைய வெரைட்டியெல்லாம் பண்ணி நான் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஊர் ஆற்றுலங்க பாருங்கள். இந்த பக்கம் ஆற்றுல தண்ணி வந்திருக்கு. இந்த பக்கம் ஆற்றுல தண்ணி வந்திருக்கு. அதேமாதிரி இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் பாருங்கன்னா தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. மீனெல்லாம் நிறையா வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் மீன் நிறையா வருதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு மணி நேரமாக தூண்டி போடுறேன். தூண்டி போட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் மீனே ஆப்பிடலை. இந்த பாருங்கள், அந்த மீன் என்ன மீன் ஆப்பிட்டுருக்குன்னு பாருங்களேன். இந்த பாருங்கள், இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிறந்தது. இது 15 நாளைக்கு முன்னாடி பிறந்தது. இதுவும் 15 நாளைக்கு முன்னாடி பிறந்தது. இது ஒரு 10 நாள். அப்புறம் லாஸ்ட்டாக இவர் நேற்று பிறந்த குஞ்சாக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த மீன் ஆப்பிட்றது இவ்வளோ. ஆனால் சிலேப்பி மீன்லாம் நிறையா வருது. கெண்டை கிடக்கு, விரால் கிடக்குலாம் சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ தான் மீன் ஆப்பிட்டுருக்கு பார்த்துங்க. நான் இன்னொரு சேனல் காலத்தின் பார்வை சேனல் அந்த நல்லா தான் போயிட்டுருக்கு. அதேமாதிரி இந்த வில்லேஜ் சிம்பிள் குக்கிங் சிக்கே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டு மீனை ஆப்டா பார்ப்போம், இல்லைனா போயிடலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் போடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த புழு கோத்து கொஞ்சம் போட்டுக்கிறேன், பார்த்துங்க. இதான் அந்த மண் புழு பாருங்கள். தூண்டி போடுறதுக்கு இதான் பெஸ்ட். இதை போட்டால் தான் மீன் சல்லுன்னு மாட்டோம். ஒரு நாய் வேறு சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் மீனை தூக்கிட்டு போயிட போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த புழுவை கோத்துட்டு கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டு போகலான் இருக்கிறேன். ஏன்னா இந்த மாதம் மீன் வந்தாலும் ஆப்பிடாதாம்மா. ஏன்னா கார்த்திகை மாதம்தான் மீன் மழை நல்லா சூன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தான் மீன் ஆப்பிடுவோம் அப்படின்றாங்க. கொஞ்சம் நேரம் அந்த தூண்டி கொத்துதான், ரொம்ப கொத்தலை. ஏன்னா இந்த மீன் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் இந்த மீன் பிடிக்கிறது. கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம். மீன் ஆப்பிடுதான்னு பார்க்கலாம். மீன் கொத்துனா தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தூண்டி போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மீனை சல்லுன்னு அப்படி கொத்தணும், அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்படியே இந்த பாருங்கள், என்ன அடித்து போட்ட மாதிரி அப்படியே கிடக்கு பாருங்கள். அந்த இது மீன் கொத்தவே மாட்டேங்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மீன் பிடிச்சாங்க பாருங்கள். ரொம்ப நேரமாக மீன் பிடிக்காங்க பாருங்கள். ஓ, தெரியுதா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக மீன் பிடிச்சிருக்காங்க. என்னப்பா மீன் ஆப்பிடுதா? மீன் ஆப்பிடுதா? இல்லையாம்ல, இல்லையா மீன் ஆப்பிடலையா? பாருங்கள், ரொம்ப நேரம் போட்டு பார்ப்போம். அந்த நெட்டியை கவர் பண்ணி காட்டு மக்களுக்கு. இந்த நெட்டி இருக்குது பார்த்தீங்களா? இது டக்கு டக்குன்னு இழுத்தா தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. கொத்தவே மாட்டேங்குது பாருங்கள். இந்த இடத்துல அந்த புழு கோட்டியாக கொத்தி கிடக்கு. இந்த நெட்டி இருக்குது, கொத்தவே மாட்டேங்குது. இந்த பக்கம் இருக்க மீன் இந்த பக்கம் கொத்தவே மாட்டேங்குது. இந்த இவ்வளோ மீன் பிடிக்குது. ஸோ அங்கே போடுறாங்க, அந்த பக்கம் போடுறாங்க. மீன் பிடிக்கும்போது ஒரே ஒரு ஆள் நல்லா தூண்டி போடுறாங்க. ஒருத்தங்க ஒரு மீன் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் போயிட்டு அங்கே போட்டு பார்ப்போம். அங்கே மீன் ஆப்பிடுதாங்க. அங்கே ஏதோ ஒரு மீன் குஞ்சு ஆப்பிட்டுருக்காங்க, நேற்று பிறந்த குஞ்சு. வாங்க அந்த இடத்துல போய் பார்ப்போம். அந்த இடத்துல போய் பார்ப்போம்.
ஆத்தங்கரையில் மீனே இல்லையா? கொத்து தானேப்பா. பேச மாட்டாங்க மாப்பிள்ள. கொத்தான மாப்பிள்ள இல்லை என்ன கிழங்கு நாங்கள் பார்க்க மாட்டேங்குது நண்பர்களே. பாருங்க, கொத்தி கூட பார்க்க மாட்டேங்குது. இப்படிலாம் இருந்தால் மீன் பிடிக்க எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? கொத்துற மாதிரி தானே இருக்கு. கொத்துது. அவ்வளோ குத்துதா? இல்லை கொத்தவே மாட்டேங்குது. எவனை ஒரு கொத்தினா தானே இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் மீன் பிடிக்கிறதுக்கு. வீடியோ ஆன் பண்ணல. வீடியோ ஆன்ல தான் போயிட்டு இதோ அது வரைக்கும் எந்த பக்கம் இதோ வலை ஒருத்தர் போனார் பாருங்க. அது போனார் ஒருத்தர் வலை போட்டுட்டு இருக்காருங்க. மீன் பிடிக்கலான்னு வந்தால் ஆனால் வந்துட்டு தூண்டியில் வந்துட்டு மீனை ஆப்பிடலை. ஏன்னா வந்துட்டு கார்த்திகை மாதம் வந்துட்டு இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடக்கும் தண்ணி. இந்த இருக்கு பாருங்க, இது வரைக்கும் தண்ணி கிடக்கும். அப்போ வந்துட்டு மீன் அவ்வளோ மீன் போன வருஷமெல்லாம் வந்துட்டு நிறையா மீன் பிடிச்சோம், ஏகப்பட்ட மீன் பிடிச்சோம். இந்த தண்ணி கொஞ்சம் ஆற்றுலேருந்து வந்ததுனால மழை பெஞ்ச தண்ணி வராதனால மீனை ஆப்பிட மாட்டேங்குது. அடுத்த டைம் கண்டிப்பாக வந்துட்டு இதே இடத்துல வந்துட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அந்த பக்கத்தில் வச்சு சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஃபுல் கட்டு நல்லா செம்மையாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில்லேஜ் சிம்பிள் குக்கிங் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் நமக்கு ஆள் கொடுத்துருங்க. நான் போடுற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி காலத்தின் பார்வையிட்டு நம்ம சேனல் ஒன்று போயிட்டு இருக்கு, காலத்தின் பார்வை சேனல். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இப்போ குக்கிங் வீடியோ நிறைய நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இது இன்ட்ரோவுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி ஷூட் பண்ணால். இதே ஆத்தங்கரில் 100 நாளைக்கு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஆகும்போது மழை காலத்தில் நல்லா ஃபுல்லாக பிடிச்சி ஒரு வீடியோ ஃபுல்லாக போடுவோம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தூண்டில் இதேமாதிரி மீன் பிடிச்சி போடுவோம். இன்னும் வர வீடியோக்கெல்லாம் புத்தம்போது வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். குக்கிங் சேனலில் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.